வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு தமிழர்களுக்கு, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமானதும் காத்திரமானதுமான பதிவு. தயவு செய்து எங்கு பிறந்திருந்தாலும் ஈழத்தமிழர்கள் பாருங்கள், தட்டிவிடாமல் பாருங்கள் முழுமையாக. அதைவிட தயவு செய்து மற்றவருக்கும் பகிருங்கள். குறிப்பாக கனேடிய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய பதிவு. என்ன விடயம் என்று நேரடியாக வருகின்றேன். உங்களுக்கு தெரியும், ஈழத்திலே நடைபெற்ற இன படுகொலைகள், இன ஒழிப்புகள் காரணமாக இப்பொழுது பூதாகரமாக தோண்ட எலும்பு கூடுகளினுடைய தொகுதிகளாக அங்கே வெளிவந்து கொண்டு உலகையே அண்ணாந்து வியந்து பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு இனப்படுகொலையின் சாட்சியமாக இன்றைக்கு செம்மணி புதைகுழி. இந்த செம்மணி புதைகுழியிலே இன்று வரைக்கும் சுமார் 583 எண்ணிக்கையான மிக அள்ளுகொள்ளையான இந்த எலும்பு கூடுகள், அதாவது தலைகளற்று சிறுவர்களோடு, தாய்களோடு, ஆணிகள் அடிக்கப்பட்டு, போச்சி போத்தல்களோடு என்று எல்லாம் முண்டமாக, அதைவிட இருத்தி வைக்கப்பட்டு ஆவென்ற நிலையிலே அகோரமாக எல்லாம் இன்றைக்கு வெளி உலகிற்கு அந்த அவலங்களை, எங்களுடைய இனங்கள் சுமந்து வந்த அவலங்களை இன்றைக்கு எடுத்து எம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு துன்பப்பட்டு புதைக்கப்பட்டார்களோ தெரியவில்லை, எவ்வளவு சித்திரை வதைக்கு உள்ளாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்களோ தெரியவில்லை. குழந்தைகளாக, குடும்பங்களாக, இளைஞர்களாக இருத்தி வைக்கப்பட்டு என்று ஓவென்று அலறுகின்ற அந்த ஓலச் சத்தங்களோடு எல்லாம் இருத்தி வைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் கூட பலர் இன்றைக்கு அனுமானம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதைவிட தலைகள் துண்டிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் என்பன சித்திரவதையை அனுபவித்துத்தான் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம், தலை துண்டிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானங்கள் இன்றைக்கு அதனுடைய எலும்புக்கூடுகள் 583 தொகுதிகளை போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோர்கள் இன்றும் தெருவிலே நின்று கதறிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேசத்தை நோக்கி நீதி வேண்டி ஆண்டாண்டு காலம் குரல் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காணாமல் போன பிள்ளைகளுடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டு வெறும் வயிற்றோடு தெரு தெருவாக இன்று வரை அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துயரநாத்திலே, இந்த ஈழத்தமிழர்களுடைய சொல்லனா துயரத்திலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அது கனடா தமிழர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த செம்மணி படுகொலை நினைவு நாளாக அணையா தீபம், செம்மணி அணையா தீபம் என்ற தொனிப்பொருளிலே இம்முறையும் நடைபெற இருக்கிறது. ஆகஸ்ட் 30 விழித்தெழு தமிழா என்ற தொனிப்பொருளிலே இந்த பிஹைண்ட் மீ மீடியா, கனடாவினுடைய முன்னணி மீடியா குழுமமாக இருக்கின்ற பிஹைண்ட் மீ மீடியா குழுமத்தினுடைய ஒழுங்கமைப்பில், அனுசரணையில், முழுமையான ஒருங்கிணைப்பில் இந்த முறை கனடாவில் ஸ்காபுரோவில் வந்து ஆகஸ்ட் 30 மாலை 5 மணிக்கு ஸ்காபுரோவில் இருக்கிற ஆல்பர்ட் ஹாம்பெல் சதுக்கத்தில் வந்து இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த சதுக்கம் மே 18 நினைவு தினங்களை நினைவுகூற சதுக்கம். அங்கே அணையா தீபம், செம்மணி அணையா தீபம் என்ற எண்ணக்கருவிலையும் விழித்தெழு தமிழா என்ற ஒரு கோஷத்தோடையும் மிக பிரமாண்டமாக எங்களுடைய வழிகளை வெளி உலகிற்கு கொண்டு வரவும் அதைவிட அதற்கான நீதியை வேண்டியும் ஒன்று திரள இருக்கிறார்கள். கனேடிய பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து, மாணவர்கள் எல்லோருமே அங்கே ஒன்று திரள இருக்கிறார்கள். நீங்களும் நேரம் ஒதுக்கி எங்கண்ட இனத்துக்காக இதுக்குள்ளே வர வேண்டும். வர இயலாதவர்கள் நீங்கள் இந்த தகவல்களை மற்றவருக்கு ஊடு கடத்த வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இனத்திரட்சியை காட்டலாம். ஏன் இந்த ஆகஸ்ட் 30 இந்த பிஹைண்ட் மீ மீடியா தெரிவு செய்திருக்கிறது என்றால், உலகத்தின் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினம்தான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 30 கொண்டாடப்படுவது. அந்த வகையிலே ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், மக்கள் இந்த ஆகஸ்ட் 30 நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதற்கு சாட்சியாக இன்றைக்கு செம்மணி புதைகுழியிலிருந்து 583 எலும்புக்கூடுகளை தாண்டி வலிகளை சுமந்து அந்த எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திற்கு ஏதோ சொல்ல விளைகின்றன. அதனுடைய மரபணு சோதனைகள், அதனுடைய உண்மையான சோதனைகள், அதனுடைய கார்பன் டெஸ்ட் எல்லாம் வடிவாக எடுக்கப்பட்டு, உண்மையாக எடுக்கப்பட்டு கண்டறியப்பட வேண்டும். எந்த காலத்துக்குரியது, எவ்வாறு இது இறக்கப்பட்டது, என்னென்ன நடந்தது என்ற விசாரணைகள், சர்வதேச நீதியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். கதையோடு கதையாக இந்த எண்புக்கூடுகளை 28, அதாவது ஆகஸ்ட் 30 தான் இங்கே நினைவு தினம் நடக்க இருக்கின்றது. ஆனால் ஆகஸ்ட் 20 யாழ்ப்பாணத்திலே மருத்துவ பீடத்துக்குரிய ஒரு இதில் வந்து உபகரணங்கள் கையளிக்கிற நிகழ்வில் கனேடிய தூதுவர், அதாவது இலங்கைக்கான கனேடிய தூதுவர் அம்மையார் கலந்து கொண்டு பின்னர் அங்கே செம்மணி
புதைகுழியை வந்து பார்வையிட அந்த புதை வடிவங்களை பார்வையிட சென்ற பொழுது அரச தரப்பினால் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது இந்த இன்னும் வேதனையை எழுப்பியிருக்கிறது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே. ஆமுறவுகளே, எங்களுடைய அடையாளங்களை காண மறுக்கிறார்கள். எங்களுடைய அடையாளங்களை வந்து சர்வதேசம் வந்து போய் பார்ப்பதற்கு தடுப்பதும் வந்து இன்னும் மிகுந்த வேதனையும் சந்தேகத்தையும் எழுப்பி நிற்கின்றது. ஆகவே இதற்குமாக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். இன்னும் இருப்பது 10 நாட்கள். ஆகஸ்ட் 30 மறந்து விடாதீர்கள். ஈழத்தமிழர்களாக மாலை 5 மணிக்கு நீங்கள் ஒன்று திரளுங்கள். ஸ்காபரோவில் இருக்கிற ஆல்பர்ட் ஹேம்பல் ஸ்கொயர், அதாவது அந்த சதுக்கத்திலே நீங்கள் ஒன்று கூடி எங்களுடைய இன ஒற்றுமையும் சர்வதேச செம்மணிக்கான காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதியை நம்பி எடுப்பதற்காக ஒன்று திரளுவோம். செம்மணி அணையா தீபம் விழித்தழு தமிழா என்ற துணிப்பொருளிலே நாங்கள் அனைவருமே ஒன்று கூறுவோம். அனைவருக்கும் சென்றடையுவோமாக. இதை தவறாமல் நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துங்கள். அப்பதான் தகவல்கள் மற்றவர்களுக்கும் பகிரும். அங்கே நாங்கள் சென்று எங்களுடைய ஒற்றுமையை காண்பிப்போம். நன்றி, வணக்கம். ஒரு தலைமுறையை மௌனமாக்கலாம், ஆனால் ஒரு இனத்தின் நினைவுகளை ஒருபோதும் அழிக்க முடியாது. செம்மணி இது ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல, இது 1000 கேள்விகளின் மௌனம், 1000 குடும்பங்களின் முடிவில்லா காத்திருப்பு, 1000 தாய்மார்களின் வற்றாத கண்ணீர், பல ஆண்டுகளாக காணாமலாக்கப்பட்ட எங்கள் உறவுகளின் குரல் என்று மீண்டும் உலகின் மனசாட்சியை தட்டி எழுப்புகிறது. புதைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட வரலாறுகள், மௌனப்படுத்தப்பட்ட உயிர்கள் இன்று மீண்டும் நீதியை வேண்டி பேசத் தொடங்கியுள்ளன. ஒரு கேள்வி மட்டும் இன்னும் பதிலின்றி நிற்கின்றது. எங்கள் அன்புக்குரியவர்கள் எங்கே? எங்கள் அன்புக்குரியவர்கள் எங்கே? அந்த கேள்விக்கான நீதியை உலகம் கேட்க வேண்டும். செம்மணி எழுச்சி அணையா தீபம் விழித்தெழு தமிழா. ஆகஸ்ட் 30 உலக வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் அனைத்துலக நினைவு நாளில் செம்மணி எழுச்சி அணையா தீபம் விழித்தெழு தமிழா மக்கள் எழுச்சியில் நாம் ஒன்றிணைவோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 30 மாலை 5 மணி முதல் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கம் 150 போரோ டிரைவ் ஸ்காபரோவில் விழித்தெழு தமிழா செம்மணி எழுச்சி அணையா தீபம். நினைவிற்காக, நீதிக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். விழித்தெழு தமிழா.